என்னங்க இந்த கோயம்புத்தூர் நியூஸு கேட்டதுலேருந்து பயமா இருக்குங்க. என்னங்க நடக்குது? உலகம் எவ்வளோ முன்னேறி போயிட்டுருக்குமோ, இன்னமும் இதே மாரி ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர்ல இன்னமும் சில ஆம்பளைங்க இப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் லேடீஸ்க்கு ஒரு நைட்ல ஒரு சேஃப்டியே இல்ல. எவ்வளவோ ஆ கண்ட்ரோல் பண்றாங்க. எந்த அளவுக்கு எவ்வளவோ இது பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் குடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஆனாலும் இந்த கேவலமானவனுங்க இன்னமும் இப்படிதான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆ ஏர்போர்ட் பக்கத்துல ஃப்ரெண்டோட கார்ல பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த நிலைமை. இப்போ பெத்தவங்க குழந்தைங்கள வெளியே அனுப்பவே பயமா இருக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் திருப்பியும் ஜெயில்ல போட்டு இவனுங்களுக்கு சோத்த குடுத்து இதெல்லாம் பண்றது பிரயோஜனமே கிடையாது. இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி பண்ணா இதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு குடுக்குற அந்த பயத்துல இனிமேல் பண்றவனை கூட யோசிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கணும். என்ன எந்த அளவுக்கு இருக்கு? இன்னும் நம்ம நாடு எங்க தான் போயிட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியல. மறுபடியும் இதே பிரச்சனைங்க தான். இந்த பொண்ணு இங்க இது பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு குழந்தை. இன்னமும் பெண்களுக்கு இன்னமும் பாதுகாப்பே இல்லைங்க. ஆனா எவ்வளவோ போலீஸ் சைட்ல உடனே அவனை கண்டுபிடிச்சி பிடிக்கும் போது ஷூட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ஆனா அவனுக்கெல்லாம் காலில் குண்டு பட்டிருக்க கூடாதுங்க. ஒரேடியா போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜென்மோல எதுக்கு உயிர் வாழணும்? இருந்து இவனுங்களாம் என்ன பண்ண போறானுங்க? இவனுங்களால திருப்பியும் ஜெயில்ல போட்டு இவனுங்களுக்கு கேஸை இது பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இவனுக்கு கொடுக்குற ஒரு தண்டனை யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. திருப்பி எவனோ ஒரு பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்காத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். ரொம்ப பயமா இருக்குங்க. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் இவனுங்களையும் ஒரு லேடிஸ் தானே பெற்றிருப்பாங்க. இவனுங்களாம் ஏன் இந்த மாதிரி இருக்கானுங்க? ஒரு பொண்ணா பார்க்க தெரியாதா இவங்களுக்குலாம்? எவ்வளோ மோசமா நடந்துக்கிறானுங்க. அந்த பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இவனுங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கக்கூடாதுங்க. இவனுங்களை வேற இப்போ குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் எதுக்கு வைக்கணும் இவனுங்களெல்லாம்? இந்த மாதிரி ஒரு ஜென்மங்க உயிர் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவனுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப பயமா இருக்கு. எங்க என்ன போய் முடிய போகுது தெரியல. இவனுங்களாம் எதுக்கு உயிர் வாழ்றாங்களோன்னு தெரியல எனக்கு சத்தியமா.